இன்னைக்கு வந்து இந்த குளிருக்கு ஏத்த மாதிரி நல்ல சுட சுட டொமேட்டோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பு தான் பண்ண போறோம். இது பண்றது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். வெஜிடபிள் நறுக்குற வேலை தான். ஸோ இத அப்படியே சாப்பிடலாம். இதில மிளகு போட்டு அப்படியே சாப்பிடலாம். இதில நல்லா ரிச்சா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சா வேணும்னா, க்ரீமியா வேணும்னா, நான் வந்து இதில ஒரு 10% க்ரீம் இருக்கு இல்லையா? அத போடுறேன். அத போட்டுட்டு நல்லா வந்து மிளகு, உங்க காரத்துக்கு எவ்வளோ மிளகு வேணுமோ, அந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடர் இருந்தா தான் வந்து சூப்புக்கு நல்லாருக்கும். நான் இங்க வந்து ஃபைன் பவுடர் தான் யூஸ் பண்றேன். தூள் மிளகு தான் யூஸ் பண்றேன். ஏன்னா, அந்த மில்லுல அப்படியே கிரைண்ட் பண்ணி போட்டோம்னா, அது வந்து அங்கங்க வாயில மாட்டும். அத விட இந்த ஃபைன் பவுடர் இருந்தா நல்லாருக்கும். வாங்க இதுதான் பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு 1 1/2 கப்பு வந்து பெரிய வெங்காயம். நான் ஏன் கப்புல சொல்றேன்னா, ஒரு சில ஊர்ல சின்னதா இருக்கும் வெங்காயம், ஒரு இடத்துல பெருசா இருக்கும். ஸோ, அதனால நறுக்குன வெங்காயம் ஒரு 1 1/2 கப்பு எடுத்துக்கணும். அது நல்லா ஃபைனா நறுக்கி வச்சுக்கோங்க. அது ஒரு 1 1/2 கப்பு. அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு 10 பல்லு பூண்ட வந்து தோல எடுத்துட்டு நசுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் செலரி. செலரி வந்து இதுக்கு ஒரு கிரன்ச்சினஸ் குடுக்கும் அந்த சூப்புக்கு. அது ஒரு வாசனையும் அதில நல்லாருக்கும். அதோட டேஸ்ட்டும். ஸோ அது வந்து ஒரு 1 1/2 கப்பு. அதையும் நல்லா ஃபைனா எவ்வளோ பொடியா நறுக்க முடியுமோ, அவ்வளோ பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பச்சை பட்டாணி. நான் வந்து இங்க ட்ரை பட்டாணி தான் யூஸ் பண்றேன். ஊற வச்சு, அத வேக வச்சு வச்சிருக்கேன். ஏன்னா, இது எனக்கு என்னமோ கொஞ்சம் புரோட்டீன் இதில கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி இருக்கும், ஃப்ரெஷ் பட்டாணிய விட. ஸோ, இந்த பட்டாணி வந்து ஒரு 1 1/2 கப்பு எடுத்திருக்கேன். வேக வச்ச பட்டாணி 1 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இது உப்பு லைட்டா உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இது 1 1/2 கப்பு. அப்புறம் வந்து பீன்ஸ் பொடியா நறுக்குன பீன்ஸு அது ஒரு 1 1/2 கப்பு. கேரட்டும் பொடியா நறுக்குன கேரட் அது ஒரு 1 1/2 கப்பு. ஸோ இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள் வந்து நீங்க எது வேணா போட்டுக்கலாம். கேபேஜ் போடலாம், பேபி கார்ன் போடலாம். ஸோ உங்க இஷ்டம் தான். எவ்வளோ வெஜிடபிள் வேணுமோ எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ் பார்ஸ்லி. இது ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். நறுக்குன ஃப்ரெஷ் பார்ஸ்லி ஒரு 1/4 கப்பு. உங்ககிட்ட ஃப்ரெஷ் இல்லன்னா, ட்ரை பார்ஸ்லி இப்போ எல்லா கடையிலயும் கிடைக்குது. அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ் வந்து இது இட்டாலியன் ஹெர்ப்ஸ். இதுவும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்கிது. ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன். ஒரு ஆரிகானோ வந்து 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் அந்த சூப்புக்கு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு வேண்டிய திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு மெயின் இதுக்கு தக்காளி வந்து இந்த சைஸ் தக்காளி 3 தக்காளி. அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 15 பாதாம் பருப்பு வந்து தண்ணீல ஒரு 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அத வந்து போட்டு நல்லா அரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் நல்ல கனமான பாத்திரத்தில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இந்த பட்டர் வந்து உங்க வீகனா இருந்தீங்கன்னா, அத ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பூண்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஃபர்ஸ்ட்டு பூண்ட வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டா, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயமும் வந்து கண்ணாடி பதம் வந்தா போதும். ரொம்ப வதங்கணும்னு இல்ல. ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். வந்த உடனே செலரிய போட்டுறலாம். இது காயெல்லாம் நறுக்கிற டைம் தான். மிச்சம் இதெல்லாம் ஃபாஸ்ட்டா ஆயிடும். பாருங்க செலரிய போட்டுருவோம். செலரியும் கொஞ்சம் சூடாகி ஒரு வதங்கட்டும். அதுக்கப்புறம் பீன்ஸ் போட ஆரம்பிச்சுடுவோம். இது வந்து என்னன்னா, எந்த காய் வேக டைம் எடுக்குமோ, அந்த ஆர்டர்ல போட்டுட்டு வரணும் அவ்வளோதான். இப்போ அது கொஞ்சம் வதங்கினோடனே பீன்ஸை போட்டுருவோம். பீன்ஸ் தான் இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கேரட், பட்டாணி எல்லாம் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன் இது. ஸோ காய் வந்து டைம் இருக்கும்போது நறுக்கிட்டோன்னா, இது பண்ணி வச்சிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது செய்ய ஈஸி ரொம்ப. நம்ம வேறு ஏதாவது சமைக்கும்போது இது கூட போட்டு சமைச்சிடலாம் பக்கத்தில் ஒரு அடுப்பில். பாருங்க கேரட்டை போட்டுருவோம் இப்போது. ஸோ கேரட்டும் ஒரு வதங்கட்டும். இப்போ வந்து அதுக்கப்புறம் பட்டாணி போட்டுட்டு
அதுக்கப்புறம் உப்பு இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு பாதி உப்பு போடுவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருந்த 1 டேபிள் ஸ்பூன்ல பாதி உப்பு போட்டுட்டு, ம் பார்ஸ்லி இல, உங்ககிட்ட ஃப்ரெஷ் இல்லன்னா, இந்த டைம்ல ட்ரை போட்டுக்கலாம். ஒரு ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுவும் இதே வாசனை தான் வரும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் அதனால ஃப்ரெஷ் போடுறேன். அதையும் போட்டுட்டு, கொஞ்சம் வந்து மூடி வச்சு, இந்த வெஜிடபிள் வந்து முக்காவாசி குக் ஆகுற வரைக்கும் நம்ப ஒரு 1/2க்கு மேல, ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஒரு பாதிக்கு மேல குக் ஆகுற வரைக்கும் இத மூடி குக் பண்ணுவோம். நீங்க இத ப்ரெஷர் குக்கர்ல வைக்கலாமான்னு யோசிப்பீங்க. பட் ப்ரெஷர் குக்கர்ல வச்சோம்னா, அந்த வெஜிடபிள் எல்லாம் வந்து ரொம்ப குக் ஆயிடும். அது ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா, அது இல்லாம அது அந்த ப்ரெஷர்ல வேக வைக்கும்போது, அதோட வாசனையும், டேஸ்ட்டுமே வேற மாதிரி வருது. எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் பாட்ல வச்சு பண்ணா தான் வந்து சூப் வந்து நல்லாருக்கு. அதோட அந்த ரிச்னஸ் வந்து வெஜிடபிளோட டேஸ்ட்டும், அந்த ரிச்னஸும் வந்து இந்த மாதிரி ஓப்பனா ஒரு பாத்திரத்தில வச்சு பண்ணும்போது தான் அதோட இது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாருக்கு. ஸோ, அதனால இது சும்மா அப்படியே சைட்ல நம்ப ஏதாவது சமைக்கும்போது, சைட்ல போட்டுட்டு நிதானமா வச்சு சமைச்சுக்கலாம். இப்ப இந்த வெஜிடபிள் எல்லாம் வதங்கும்போது வந்து ஸ்டவ்வ வந்து மீடியம் டூ லோ டூ மீடியம்ல வச்சுக்கோங்க. இல்லன்னா வந்து இது அடி பிடிக்க ஆரம்பிச்சுடும். ப்ளஸ் வந்து வெஜிடபிள் வதக்கும்போது நம்ம தண்ணி ஊத்த தேவையில்ல. ஏன்னா, அந்த காயில இருக்க தண்ணியிலேயே அது வதங்கி வெந்துடும். ஸோ, காய் முக்காவாசி அரைக்கு மேல வந்தவுடனே, நம்ம அந்த தக்காளி வச்சிருக்கோம் இல்லையா? தக்காளி, முந்திரி, பாதாம் இத போட்டு இத போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ வந்து உப்பு போட்டுருவோம். உப்ப போட்டுட்டு, அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து கையில போட்டு நல்லா நுணுக்கி போட்டோம்னா, அந்த வாசனை வந்து நல்லாருக்கும். இப்படி தேய்ச்சுட்டு போட்டோம்னா, அது வந்து நல்லா ஃபைனா ஆயிடும். ஸோ, அது மாரி தேய்ச்சு போட்டுருவோம். போட்டுட்டு இத கலந்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து நம்ப இஷ்டம் தான். நம்பளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் வந்து இந்த மிக்ஸி ஜார கழுவி இன்னும் 2 கப்பு தண்ணி ஊத்துறேன் ஃபர்ஸ்ட்டு. பார்ப்போம் அது எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, அத பொறுத்து தான். நம்ப ஹோல் மீலா அப்படியே சாப்பிட போறோம்னா, இந்த திக்னஸ்ல அப்படியே விட்டுறலாம். பாருங்க. இது வந்து நம்பளோட இஷ்டம் தான். எவ்வளோ திக்கா சூப் வேணுமோ, அந்த அளவுக்கு விட்டுறலாம். இது க்ரீமியா இது வந்து நல்லாருக்கும் டேஸ்ட்டா. இதே மாதிரி அப்படியே விட்டுட்டோம்னா. ஸோ இது கூட வந்து 2 ஃபலாஃபலோ, வேற ஏதோ வச்சு நம்ம புரோட்டீனுக்கு கூட சாப்பிட்டோம்னா, இது வந்து ஹோல் மீல் அப்படியே. நான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும். ஸோ அதனால மொத்தமா ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 கப்பு, இப்போ ஒரு 2 கப்பு தண்ணி ஊத்தியிருக்கேன். ஸோ ஊத்திட்டு இத வந்து மூடி நம்ம இப்போ ஒரு அரைக்கு மேல தான் கொஞ்சம் வேக வச்சிருக்கோம் காய. நல்லா ஃபுல்லா எந்த அளவுக்கு காய் வேகணுமோ, அந்த அளவுக்கு நம்ப வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் சூப்பு பிடிக்கும், எங்க வீட்ல எல்லாருக்கும். ஸோ, அதனால நான் வெஜிடபிள் வந்து ரொம்ப குழைய வேக வைக்காம, ஒரு திட்டமா கரெக்ட்டா வேகுற அளவுக்கு நான் வேக வச்சு எடுக்கிறேன். பாருங்க இந்த மாரி மூடி அப்பப்ப கலரணும் எடுத்து. இல்லன்னா வந்து ஏன்னா நம்ப இதில வந்து பாதாம், முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ, அடி பிடிக்க ஆரம்பிச்சுடும் அப்புறம். ஸோ, அதனால வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு இத வந்து நல்லா கலறி எடுத்துப்போம். இந்த தக்காளியும் வேகணும். ஏன்னா நம்ம பச்சை தக்காளி தான் போட்டிருக்கோம் இதில, வதக்கலாம் இல்ல. ஸோ, அதனால அந்த தக்காளியும் வேகணும் இந்த காயோட சேர்ந்து. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வரணும். இப்ப செக் பண்ணிக்கோங்க, காய் வெந்துடுச்சா நடுவுலன்னிட்டு. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கணும் காயி. ஸோ, அதுதான். நம்பளோட இஷ்டம் தான். காய் நம்பளுக்கு எவ்வளோ கிரன்ச்சியா வேணுமோ, அவ்வளோ கிரன்ச்சியா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா வேணும்னா, ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா தக்காளியும் வெந்து, நம்ம போட்ட அந்த எண்ணெய், பட்டர் எல்லாம் வெளிய வந்துடுச்சு. இப்ப வந்து வெல்லம் போட்டுறலாம். இந்த வெல்லம் வந்து அந்த தக்காளி வந்து யூசுவலா ஒரு புளிப்பான இது போடும்போது, ஒரு காரல் வாசனை வரும். ஸோ, அத எடுக்கிறதுக்கும், அதுவும் இல்லாம இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா அது ஒரு ஸ்மூத் டேஸ்ட் குடுக்கும் அது. ஒரு இது தொண்டைய அஃபெக்ட் பண்ணாம அந்த ஸ்மூத்னஸ் வந்து சூப்புக்கு குடுக்கறது இந்த 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் தான். ஸோ, இப்போ வந்து கடைசியா வந்து உப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துடுவோம். ஸோ, எல்லாமே எனக்கு கரெக்ட்டா இருந்தது இதுல.
இதில வந்து மிளகுத்தூள் வந்து நம்ம இப்ப போடக்கூடாது. போட்டோம்னா, அந்த மிளகு வந்து கொதிக்கும்போது சூப்போட சேர்ந்து அது ஒரு கசப்பு தன்மை வந்துரும். எப்பயுமே மிளகு வந்து சூப்புல சாப்பிடும்போது தான் வந்து மேல தூவி கலந்து சாப்பிடணும். அப்பதான் நல்லாருக்கும். அவ்வளோதான் நம்மளோட டொமேட்டோ வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.